எண்ணிமிக்கவர்களே, சுருக்கமாக ஹஜ்ஜினுடைய ஒரு அறிமுகம். ஹஜ் என்பது 3 வகை இருக்கிறது. ஹஜ் என்பது எத்தனை வகை இருக்குது? 3 வகை ஹஜ் இருக்கிறது. ஒன்னு ஹஜ்ஜ இஃப்ராத், ஹஜ்ஜ மட்டும் செய்யறது. இந்த ஹஜ்ஜ மட்டும் செய்யறது 5 நாள் போதும். எத்தனை நாள்? 5 நாள் போதும். 5 நாள் எப்படி அப்படின்னா, அடுத்த மாசம் துல்ஹஜ் மாதம் யௌமு தர்வியா. யௌமு தர்வியா அப்படின்னா துல்ஹஜ் பிறை 8 மினாவுடைய நாள். மினாவுல தங்கணும், ஒரு நாள் ஃபுல்லா தங்கணும். துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுல தங்கணும். அந்த துல்ஹஜ் பிறை இரவுல முஸ்தலிஃபாவுல தங்கணும். அப்ப துல்ஹஜ் பிறை 10 நமக்கு பெருநாள். அப்ப ஹாஜிகளுக்கு துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் பெரிய சாத்தானுக்கு மட்டும் 7 கல்ல எறிவாங்க. முதல் நாள் ஹஜ்ஜுடைய நாள்ல, யௌமு நகருடைய நாள். அதுக்கப்புறம் ஐயாமு தஷ்ரீக் பிறை 11, 12 மினாவுல தங்கி சின்ன சாத்தான், நடு சாத்தான், பெரிய சாத்தான், இப்படி 3 சாத்தான்களுக்கு கல்லெறிய வேண்டும். பிறை 11ல கல்லெறியணும், பிறை 12ல கல் எறிஞ்சி முடிஞ்சு மினாவிலிருந்து திரும்பி வந்தால் போதும். சூரியன் மறைந்த பிறகு மினாவிலே தங்கினால் பிறை 13லையும் தங்கி கல்லெறியணும். இப்ப அரபு நாடுகள் இருந்து வர்றாங்க, அல்லது மக்காவிலே ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் ஹஜ்ஜி செய்வார்னா இந்த ஹஜ்ஜி மட்டும் செய்வார். ஹஜ்ஜை இஃப்ராத், ஹஜ்ஜை மாத்திரம் செய்யறது. எத்தனை நாள்? 5 நாள் ஹஜ்ஜி இது போதும். இப்ப இவர் என்ன செய்வாரு? ஹஜ்ஜை மட்டும் செய்வார் அப்படின்னா நேரா என்ன செய்வாரு அப்படின்னா, நேரா ஹரம் ஷரீஃபிற்கு சென்று தவாஃபுல் குதூம், வருகை தவாஃப், தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன் என்பதற்குண்டான தவாஃபை, அதற்கு அரபியில பேரு தவாஃபுல் குதூம். ஹஜ்ஜு மட்டும் செய்யறவர் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் தவாஃப செஞ்சிருவார். இப்படி தவாஃப் செஞ்ச முடிஞ்ச பிறகு மினாவுல போய் பிறை 8ல தங்குவார். துல்ஹஜ் பிறை 8ல தங்குவார். ஒரு நாள் ஃபுல்லா தங்கி மறுநாள் காலை பிறை 9 அரஃபாவுடைய நாள் ஆயிரும். சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் அரஃபாவுல தங்கினா போதும். எங்க வேண்டுமானாலும் தங்கலாம். அதாவது ஹஜ்ஜினுடைய ஷர்த்து 4. ஒன்னு இஹ்ராம் கட்டுறது. ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுகின்ற பொழுது ஹஜ்ஜை மாற்றம் செய்யக்கூடியவர் லப்பைக் ஹஜ்ஜத்தன், இறைவா நான் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறேன், ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுகிறேன் என்று அவர் இஹ்ராம் கட்டுவார். ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான 2வது ஷர்த்து என்ன அப்படின்னா, பிறை 9 அரஃபாவுல தங்குறது. அரஃபாவுல 1 நிமிடம் கடந்து போனாலும் போதும். இது ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான நிபந்தனை. 3வது நிபந்தனை என்ன அப்படின்னா, நேரா காபாவிற்கு ஹஜ்ஜினுடைய தவாஃபை செய்யறது. 3வது நிபந்தனை. 4வது ஹஜ்ஜினுடைய தவாஃபை செய்து முடித்த பிறகு சஃபா மர்வாவுக்கு மத்தியில 7 முறை தொங்கோட்டம் ஓடுவது. ஹஜ்ஜினுடைய 4 நிபந்தனைகள். முஸ்தலிஃபாவுல தங்கிறது அது மிக கட்டாயம் கிடையாது. விடுபட்டு போனா நஷ்டஈடு கொடுத்துடலாம். அரஃபாவுல தங்காம போனா ஹஜ்ஜே கூடாது, நஷ்டஈடு கொடுக்க முடியாது. ஹஜ்ஜினுடைய தவாஃப செய்யாம போனா ஹஜ்ஜே கூடாது. ஹஜ்ஜினுடைய தவாஃபுக்கு பிறகு அந்த சஃபா மர்வாவுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜே கூடாது. இந்த 4 இஹ்ராம் இல்லாம ஹஜ் செய்ய முடியாது. அரஃபாவுக்கு போகாம ஹஜ்ஜி கூடாது. அதே மாதிரி ஹஜ்ஜினுடைய தவாஃப செய்யாம ஹஜ்ஜி கூடாது. அதற்கு பிறகு சஃபா மர்வாவுக்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடாம ஹஜ்ஜே கூடாது. இது ஒரு வகையான ஹஜ்ஜி. 2